ஓம் ஓம் ஓம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களுக்கு நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியின் மிக பெரும் கருணையினால நம்ம மாவட்டத்தின் வாசகர் வட்டமானது மாதந்தோறும் மிக நல்ல முறையில் நடந்து வருகிறது. நல்ல பேச்சாளர்கள், நிறையா டிவோட்டிஸ் வந்து இதில் கலந்துக்கிட்ட பயனடைகிற மாதிரியான பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அதுக்கு மேலும் மெருகூட்டும் வகையில் திருமதி வித்யா செந்தில் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு பேச இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு விவேகானந்தர் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்காரு. சுவாமி விவேகானந்தர் ஜனவரி மாதம் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் விவேகானந்தரை நம்ம நிறைவு பெறாத ஆட்கள் அதிகமாக இங்கே இருக்க முடியாது. ஸோ நிறைய கொண்டாட்டங்களும் கூட நம்ம தமிழகத்தில் நடந்துக்கிட்டு வரும் இந்த மாதங்களில். திருமதி வித்யா செந்தில் அவர்கள் வந்து ஈரோட்டில் அகஸ்தியா அகாடமி அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தில் அவர் அரங்காவலராக பணியாற்றிட்டு வராங்க. தொடர்ந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கல்வி பணியை செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திரன் கல்வி நிறுவனங்களில் கூட அவங்க வந்து நிர்வாக அரங்காவலராக இருக்காங்க. பிஎஸ்ஜி காலேஜில் அவங்க வந்து தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிருந்தா கூட, பொறியியல் படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு எஜுகேஷன் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தினால அவங்க பிஎட் பண்ணிட்டு முழுசாக அவங்கள வந்து டீச்சிங் ஃபீல்டில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. நிறைய புதுசாக எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற என்ன தேவைகளுக்கு வந்து அவங்களுக்கு கல்வி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு அவங்க வந்து கொடுத்துட்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இருக்குது. மேலும் அவங்க வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து எப்படி நம்ம வழிகாட்டியாக இருக்கணும், எப்படி அவங்களுக்கு தேவையான கல்வியை நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டு வராங்க. நிறையா இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு வரும்போது கூட இந்த பிஸி நேரத்துலையும் நமக்கு வந்து ஒரு ஸ்டடி சர்க்கிள் அவங்க கலந்துக்கிறது ஒரு நமக்கும் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர்ங்கிற தலைப்பில் திருமதி வித்யா செந்தில் சாய்ராம். சாய்ராம், நல்லா கிளியரா இருக்குங்களாங்க சாய்ராம் நான் பேசுறது? ஆடியோ தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பு வந்து எனக்கு சுவாமி தான் கொடுத்தாருன்னு சொல்லணும். ஏன்னா சாய் பாலகிருஷ்ணன் சார் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கேட்கும்போது இந்த டேட் ஜனவரியில வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க பேசுறப்போ எனக்கு உடனே மனசுக்கு வந்தது விவேகானந்தரா. காரணம் என்னன்னா, நான் எப்பெல்லாம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில வருதோ அப்பெல்லாமே சுவாமி விவேகானந்தர் ரொம்ப ஆழமா வருவாருன்னு சொல்லுவேங்க. நான் ஒரு 20 வருடங்களுக்கு முந்தி ஒரு புக்கு பை ஹிஸ் ஈஸ்டர்ன் டிசைபிள்ஸ் சுவாமி விவேகானந்தரை பத்தி எழுதினது இப்போ ஒரு 15 days முன்னாடி ஆர்டர் பண்ண அந்த புக்கை காமிக்கிறேன். இது 2 வால்யூம்ஸ்ங்க. ஈச் வால்யூம் ஒரு 500 pages. அப்போ அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் மறுபடியும், இன்னைக்கு இல்லை, இந்த 2 weeksல தான் இந்த புக்கை ஆர்டர் பண்ணி படிக்கிற வாய்ப்பு சுவாமி கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 100 pages கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி மறுபடியும் டீப்பனிங் த நாலேஜ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். சில வேலை காரணங்கள்னால நான் 500 pages நினைச்சதை முடிக்க முடியல. அதுவும் கடவுளோட ஒரு பிளான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரை அவர் என்னை எப்படி அஃபெக்ட் பண்ணாரு, அவரோட வாழ்க்கையில இருந்து த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் விச் டச்ட் மீ அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேங்க. ஸோ அதுல விவேகானந்தருக்கு போறதுக்கு முந்தி அவங்களுடைய தாத்தா, ஸோ நான் வந்து ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சேன். அவர் ராம்மோகன் தத்தா. அவர் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ கிளர்ஜி டு இங்கிலீஷ் மேன். நிறைய கிரேட் கிராண்ட் ஃபாதருங்க அவர் விவேகானந்தருக்கு. நிறைய பணம் சம்பாதிச்சார். ஒரு ராயல் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு 2 sons, துர்கா பிரசாத், காளி பிரசாத். இங்க நீங்க டிஃபரன்சஸ் பாருங்க 2 மகன்களுக்கும். துர்கா பிரசாத் வந்து 25 வயசுல ஒரு சன்னியாசியா போயிட்டார். கிட்டத்தட்ட நம்ம புத்தர் நம்ம சொல்ற மாதிரிதான். அவங்களோட ஒய்ஃப் ஷியாமா சுந்தரிய விட்டுட்டு, ஆனா இவரும் ஒரு அட்ரானி தான், ஒரு லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவர் தான். 25 வயசுல
ஒரு சின்ன குழந்தை விஸ்வநாத் அவர்களை விட்டுட்டு அவங்க ஒய்ஃபோட, ஸ்வாமா சுந்தரி அவங்களோட ஒய்ஃபையும் பையனையும் விட்டுட்டு அவர் 25 வயசுல மாங்காக போயிடுறாரு. அந்த அம்மா ரொம்ப தைரியமானவங்க. ஒரு முறை விஸ்வநாத் தண்ணியில விழுகிறாரு. அப்ப அந்த அம்மாவே வந்து கங்கையில குதிச்சு அவங்க மகனை சேவ் பண்றாங்க. சோ அது வந்து துர்கா பிரசாத். அதே அவருடைய பிரதர் காளி பிரசாத் எடுத்துக்கோங்க. அவர் வந்து வேலையும் செய்யல, அவருக்கு இன்கமும் இல்ல. அவர் வந்து he was just squandering his life அப்படின்னு தான் அந்த ஆத்தர் எழுதுறாங்க. அப்போ அந்த தந்தைக்கே 2 வித்தியாசமான மகன்கள். இது நான் மகாத்மா காந்தி லைஃப் படிக்கும்போது கூட நினைப்பேன். ஆனா காந்தி அவரோட சுயசரிதையில கூட எழுதுறாரு, ஏன் அவரோட முதல் மகன் அப்படி இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் அது படிச்சிருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த இது வந்து நான் திருப்ப எனக்கு இந்த தடவை இந்த புக்ல படிக்கும்போது இது கேம் டு ஹைலைட். அந்த விஸ்வநாத்தோட மகன் தான் நரேன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட அப்பா வந்து விஸ்வநாத் தத்தா, ஒரு பெரிய லாயர். பட் என்ன நம்மளுக்கு படிக்காம இருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம் சில ஃபேக்ட்ஸ் அப்படின்னா, விஸ்வநாத் தத்தாக்கு அவ்வளவு வெல்த், ஃபேமிலி வெல்த் இருந்தா கூட அவரோட சித்தப்பா ஒரு பெரியப்பா காளி பிரசாத், அவரு வந்து பெருசா இவரை வந்து அதை அனுபவிக்கவும் விடல. ஸோ விஸ்வநாத் வந்து கம்ப்ளீட்டா செல்ஃப் அண்ட் செல்ஃப் மேட் ஹியூமன் பீயிங். அவங்களோட அம்மா தான் அவருக்கு வந்து கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்னு அந்த புக்ல எழுதுறாங்க. விஸ்வநாத் 10 வயசா இருக்கும்போது அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஸோ அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அப்ப வந்து இவரு எப்படி அந்த அட்ரானியா இருந்து, ஒரு லாயரா இருந்து அவரு ஏர்ன் பண்ணி செல்ஃப் மேட் மேனா இருந்தாரு. அது ஒரு சில வரிகள் நான் இந்த புக்ல இருந்து கண்டிப்பா படிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த புக்கையும் உங்களுக்கு காமிச்சேன். நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பா இந்த புக் எல்லாருமே படிக்கணும். இது வந்து அவரோட லைஃப், ஒரு கிளிம்சஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ரொம்ப டீப்பா உள்ள கொண்டு போறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஏர்ன் பண்றதெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாராம் விஸ்வநாத். அப்போ மற்றவங்க கூட கேட்பாங்க, ஏன் வந்து நீ சில்ட்ரனுக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஸ்டடீஸ் கொடுக்கணும், ஆர்ட், குக்கிங், அது நிறைய பீப்புள், ஹி வாஸ் அ கனோஷர் ஆஃப் ஆர்ட்னு சொல்றாங்க. அவர் வந்து ஆர்டிஸ்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாரு, எடுத்து வாரி வழங்குவாராம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, there is no need to worry about my sons, they will themselves make their own living, but these poor people need me அப்படின்ட்டு சேரிட்டியும் புவர் பீப்புளுக்கு நிறைய கொடுப்பாராம். அவரோட ஒரு லாஜிக் என்னன்னா, நம்ம பசங்களுக்கு நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு போனோம்னா அதை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுத்துட்டோம்னா அதுக்கான தேவைக்கு அவங்க ஒர்க் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது அவருடைய பிலாசபி. ஸோ இது ஒண்ணு இங்க நான் சொல்லணும்னு நினைச்சேங்க. அப்புறம் அவங்க விஸ்வநாத், அதான் சுவாமி விவேகானந்தரோட அம்மா புவனேஸ்வரி தேவி பாத்தீங்கன்னா, டெய்லி அவங்க வீட்டுல மகாபாரதம், ராமாயணம் நடக்குமா, கதைகளாவது படிச்சுட்டே இருப்பாங்களாம். ஸோ சுவாமி விவேகானந்தர் வளரும் போதே இந்த கதைகள் கேட்டேதான் வளர்ந்தார். அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் அது வரைக்கும் ராமரையும் சீத்தையும் சின்ன வயசுல கடவுளா பார்த்துட்டு இருந்தவர். ஒரு ஸ்டேஜ்ல அந்த இதை தூக்கி வீசினாராம், சிலைய, ராமரோட சிலைய. ஸோ அது கூட நடந்திருக்கு ஒரு ஸ்டேஜ்ல, லேட்டர் ஆன் இன் ஹிஸ் லைஃப். அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப சிவா மேல அவருக்கு பக்தி வந்துச்சு. அந்த அடுத்து அது ஒரு பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேங்க. இன்னொன்னு, சுவாமி விவேகானந்தரோட லைஃப்ல he was intensely analytical. ஸோ அவர் வளர்ற வயசுல, அவர் காலேஜ் படிச்சப்பவும் சரி, எதுனாலும் கேள்வி கேட்கிற ஒரு தன்மை அவருக்கு இயல்பாவே இருந்துச்சான். நான் ஒரு ஃபியூ சென்டென்சஸ் ஐ வாண்டட் டு ரீட். அவரோட பிரின்சிபல் வில்லியம் ஹேஸ்டி, அது நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அவர் காலேஜ்ல படிக்கும்போது தான் அந்த எக்ஸ்டசி அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட போயட்ரி படிக்கும்போது அவர் வந்து எக்ஸ்டசிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாரு. அப்போ அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, அது ஆனந்தம் அப்படிங்கிறத விட அதுக்கான ஆங்கில வார்த்தை பேரானந்தம், அந்த நிலை. அதை வந்து அவர் தான் வந்து சொல்றாரு, இது உனக்கு புரியாது, இது வந்து
மேபி சொல்றாங்க அது சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தான் அந்த நிலை அடைஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அங்கதான் அந்த ப்ரொஃபஸர் தான் அவருக்கு அந்த விதையை போடுறாரு. ஸோ இதை படிக்கும்போது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் படிச்சும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ ஆசிரியர்களோட ஒரு பணி எவ்வளோ ஒரு புனிதமானது. ஸோ ஒரு மாணவனோட மனசுல விதை அந்த போட்டோம்னா அது ஃபியூச்சர்ல அது ஒரு தேடலா மாறுது அந்த மாணவனுக்கு. இன்னைக்கு சூழலோட நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி விதை ஒரு மாணவனோட மனதுல ஆசிரியர்கள் போடுறாங்க. நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ஸோட ரொம்ப கம்பேர் பண்ணோம்னா 6வதுல நீட் ஜேஇ இருக்குங்களா, அவனுக்கு எவ்வளவு புக்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஆசிரியர் இந்த புஸ்தகத்தை எல்லாம் படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே கொண்டு வரோம். என் குழந்தைக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி கல்வி அளிக்கிறீங்களா அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் இங்க உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இங்க நிறைய என்னை விட வயதுல பெரியவங்க இருக்கிறீங்க, வயதுல சிறியவங்க கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் அ சொசைட்டி நம்ம என்ன தேடுறோமோ அது கிடைக்கும். அன்னைக்கு அவர் வெள்ளைக்காரரா இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு விதை தான் அவங்க அன்றைய மாணவர்களுக்கு விதைச்சாங்க. அதனாலதான் ஒரு சுவாமி விவேகானந்தர் உருவானார். அப்போ அவர் எழுதுறாரு, நரேந்திரநாத் is really a genius. I have traveled far and wide, but I've never yet come across a lad of his talent and possibilities. Even in German universities, I have not seen. He is bound to make his mark in life. அப்படின்னு எழுதுறாரு அவரு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் ஒத்துக்குவாராம் சுவாமி விவேகானந்தர். எதையுமே ஒன்னு சொன்ன உடனே ஏத்துக்க மாட்டாராம். அப்ப நம்மளும் ஒரு எஜுகேஷனரா மாணவர்கள் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வியோட ஆழத்தை புரிஞ்சு நம்ம பதில் சொல்றோமா, அல்லது இல்ல நீ என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு இருக்கிறோமா? இங்க கண்டிப்பா எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க இருக்கலாம். ஸோ இந்த ஒரு கேள்வி நான் உங்களோட சிந்தனைக்காக நான் இங்க வைக்க நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, அவர் பிளைண்டா ஹிந்துயிசம ஏத்துக்கல. நீங்க படிச்சிருப்பீங்க, பிரம்மோ சமாஜ்ல கூட அவர் ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர், நான் அதுக்கப்புறம் அவரை பத்தி கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன். அவர் சுவாமி விவேகானந்தரோட எண்ணங்களை அதிகமா ஷேப் பண்ணாரு. ஸோ இவர் ஸ்பென்சர் அவரோட தியரி சோஷியல் டார்வினிசம். நமக்கு சார்ல்ஸ் டார்வின் படிச்சிருக்கோம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு ஸ்பீஷி இவால்வ் ஆகுது அப்படின்னா அது யாரு மற்றவங்களை டிஃபீட் பண்ணிட்டு லிட்ரலி மேல வராங்களோ அந்த ஸ்பீஷி தான் சர்வைவ் ஆகும். ஸோ இவரோடதும் அதே மாதிரிதான், மனிதர்கள்லையும் அப்படிதான். ஒரு சில குரூப்ஸ் இவால்வ் ஆகி நிறைய பேர்த்த அழிச்சிட்டு வர இதுதான் சர்வைவ் ஆகும். ஸோ ஆக்சுவலி அவர் ஹி வாஸ் அன் அக்னாஸ்ட். உங்களுக்கு தெரியும் அக்னாஸ்ட் யாரு, ஏத்திஸ்ட் யாரு. ஏத்திஸ்ட் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க. அக்னாஸ்ட் அப்படிங்கிறவங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் கேர், கடவுள் இருக்கிறாரா இல்லையா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, பட் தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் நாட் ரிலிஜியஸ். ஸோ அந்த ஒரு சூழல்ல தான் சுவாமி விவேகானந்தர் he was very much influenced by Herbert Spencer. அதே டைம்ல தான் பிரம்மோ சமாஜ். ஸோ அந்த ஒரு சூழல்ல சுவாமி விவேகானந்தருக்கு அவருடைய ஃபேமிலியில அவருக்கு கிடைச்ச அந்த சின்ன வயசு ராமாயணம் மகாபாரதம் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கும் நிறைய குழந்தைங்க அக்னாஸ்டா வளர்றாங்க, ஏத்திஸ்டா மாறுறாங்க. ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடைச்சிருந்ததுன்னா அத ஏதோ ஒரு சூழல்ல திரும்பி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல் அவங்க குடும்பத்துல கிடைக்கல அப்படின்ட்டா ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய பிலீஃப்ஸ் அக்னாஸ்டிக்காவோ ஒரு ஏத்திஸ்டாவோ மாறுறதுக்கு சூழல் இருக்கு. இதே சுவாமி விவேகானந்தர் இன் லேட்டர் லைஃப் ஒரு தடவை ஒரு மகாராஜா ஆஃப் டிராவன்கோர், அப்போ அவரோட இதுல இருக்கும்போது கடவுள் ஏன் போட்டோ வைக்கணும் அப்படின்னு, ஏதோ கடவுள்னு சாமின்னு எதுக்கு இத்தனை அப்படின்லாம் கேட்கிறப்போ அவர் அந்த மகாராஜாவோட போட்டோ எடுத்து அவர்கிட்ட வேலை செய்யறவர்கிட்ட இந்தா இது மேல எச்ச துப்பு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ ஐயோ நான் எப்படி ராஜாவோட, அப்போ நீ அப்படி ஃபீல் பண்ற இல்ல, அதுதான் அந்த கடவுள் உருவம்,
அப்படின்னு இதே சுவாமி விவேகானந்தர் லேட்டர் ஆன் ஒரு 10 வருஷங்களுக்கு அப்புறம் எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. நான் அதை இப்ப படிச்சது சொல்லிங்க, இது என்னுடைய முதல்ல படிச்சதை வச்சு இது ஒண்ணு என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு இன்சிடென்ட். ஏன்னா சுவாமி வந்து he started off as an agnist. ஒரு பீரியட்ல ஒரு ஏத்திஸ்டா கூட பேசுவாராம். அப்படியே என்ன கடவுள் ஒரு புவர் மேனுக்கு ஒரு உணவு கொடுக்கறது, அவங்கள பாத்துக்கிறது, அந்த இதை விடவா ஒரு ரிலிஜன் அண்ட் அதர் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்டயே நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்காரு. சோ ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா, அவர் ஆர்கியூ பண்ண விட்டுருவாராம். அவர் அத்வைத்தம் பேசினா கூட சுவாமி அத்வைத்தம் சொல்லும் போது இவர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாராம். பரமஹம்சர் வந்து அதை உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் வந்து ஒரு ஞான யோக மார்க்கம் தான் சுவாமி விவேகானந்தரோடது ஆழமா, அதனால அவரை ஆர்கியூ பண்ண வச்சு அவர் ரசிப்பாராம். ஸோ அப்ப என்ன ஒரு அருமையான குரு, நாம வந்து என்ன பிளைண்டா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லாம நீ என் கூட ஆர்கியூ பண்ணு. நீங்க கண்டிப்பா இன்னொரு கதை படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் இந்த சுவாமி புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கதைகள் நிறைய படிச்சிருப்போம். நான் இப்ப அதுக்குள்ளவே போகலிங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா நம்ம படிக்கிறதுக்கு அதனாலதான் நான் இந்த புக்கை கூட உங்களுக்கு காமிச்சேன். இந்த மாதிரி புக்ஸை வாங்கி நம்ம கொஞ்சம் அனாலிட்டிக்கலா ஒரு நாளைக்கு ஒரு 20 பேஜ் அந்த மாதிரி படிச்சு சுவாமியோட நம்ம தினம் வாழ்ந்தோம்னா இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும் அப்படிங்கறனால நான் அந்த டேஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு. சுவாமி வந்து எல்லாருக்குமே தெரியும் பரமஹம்சர் வந்து பணத்தை தொட மாட்டாரு, தங்கம் அதெல்லாம் கையில வாங்க மாட்டாரு. இவர் என்ன பண்றாரு, அவரை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பெட்ல வந்து அடியில ஒரு கோல்டு காயின் வச்சிடுறாரு. அவர் பரமஹம்சர் போய் உட்கார்ந்துன்னு ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு எந்திரிக்கிறார். அப்புறம் அவருக்கு தெரியுது இவர் தான் அது டெஸ்ட் பண்றதுக்காக பண்ணார். அப்போ ஒரு குருவை டெஸ்ட் பண்ணும் போது கூட குரு வந்து கோச்சுக்க மாட்டார். நம்ம சுவாமியோட லைஃப்ல நம்ம பாக்குறோம் நிறையா, நம்மளுக்கே நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம உலகம் வந்து அது என்ன சுவாமி அப்படின்னு தான் சொன்னா கூட நமக்குள்ள கொஞ்சம் டவுட் வந்ததுன்னா அப்போ நம்ம டவுட் வரும்போதே டெஸ்ட் பண்ற மாதிரி தானேங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலே சூழல் வரும், கடவுள் வந்து நமக்கு யார் அப்படின்னு சத்யசாய் நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பாரு. ஸோ நான் அதை ரிலேட் பண்ணி பார்த்தேன். சுவாமியை வந்து நம்ம டோட்டல் சரண்டர் மானசீகமா வச்சிருந்தா கூட நம்மளும் ஆஸ் டிவோட்டீஸ் நிறைய அவரை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அவரு நமக்கு ஒவ்வொரு சூழல்லையும் நமக்கு வந்து ஹி ஷோஸ் ஹிம்செல்ஃப் அப் அண்ட் நம்மளோட டெஸ்ட்டை வந்து நமக்கு வந்து அவரு இதுதானே நீ நினைக்கிற, இதுதான் நான் அப்படின்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு சூழல்ல காமிச்சிருவாரு. அது ஒரு கனவா இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ நான் நிறைய சுவாமி விவேகானந்தர் படிக்க இன்றைய விவேகானந்தரா சுவாமியோட வாழ்க்கைய என்னால கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. விவேகானந்தரோட டைம்ல அவரை நிறைய பேர் வந்து அவரை ஏத்துக்கல. அதாவது நம்ம நாட்டுல அவரு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் போயிட்டு வரும்போதுதான் அவர் உலகத்துக்கே தெரிஞ்சது. 30 வயசு ஆகும்போது தான். there were many times ராமகிருஷ்ணரோட டிசைபிள்ஸே இவருக்கு என்ன இவர் அவ்வளோ ஸ்பெஷலா, எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஏன்னா ஹி வாஸ் லவர் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க இந்த ஆத்தர்ஸ் எழுதும்போது. அவரு பிலாசபிக்கலா போறப்ப பிலாசபிக்கலா போவாரு. மியூசிக்னு எடுத்துட்டா அப்படியே அவர் பாடினார்னா பரமஹம்சர் அப்படியே ஒரு டிரான்ஸ்ல போயிடுவாராம். அண்ட் ஹி யூஸ் டு பி அ வெரி குட் டான்சர், ஹி யூஸ் டு பி அ வெரி குட் குக். இது எல்லா பரிமாணங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு லைஃப் கொண்டு வருவாராம் சுவாமி விவேகானந்தர். அப்படி இருந்தா கூட அவரை மேல ஜெலசியும் இருந்தது பரமஹம்சரோட மற்ற டிசைபிள்ஸ்க்கு. ஸோ அது சில இன்சிடென்ட்ஸ்ல அதை எழுதுறாங்க. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட், அது நான் இது முந்தி படிச்சா கூட இந்த தடவை படிக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமா அதை நான் படிச்சேன். அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு டிவோட்டி கேக்குறாங்க ராமகிருஷ்ணர் கிட்ட, நீங்க ஏன் வந்து விவேகானந்தரை இப்படி யூஆர் மேட்லி இன் லவ் வித் விவேகானந்தர்ங்கிற கொஸ்டின் கேக்குறாங்க. அது கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. சுவாமி விவேகானந்தர்
அவரை ஃபர்ஸ்ட் பார்க்க போகும்போது இவர் குழந்தை மாதிரி அழுகிறாரு. நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்றாரு. ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 விசிட்ஸ்ல விவேகானந்தர் வந்து இது என்ன இவர் ஒரு மேட் மேன் அப்படின்னு தான் அவரை நினைச்சிட்டு இருந்தாரு. அப்போ இவர் ஒரு கதை சொல்றாரு. நான் வந்து அந்த என்ன எப்படி விவேகானந்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதை சொல்றாரு. சேஜஸ் ஒரு நிறைய பேர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் இருக்கிறக்கும் மேல இருக்கிற ஒரு பூமியில ஒரு ஸ்பேஸ்ல அந்த சேஜஸ் மெடிடேட் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தை போய் ஒரு சேஜோட கழுத்துல கைய வச்சு நீ வா, நான் போறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த சேஜ் வந்து அக்செப்ட் பண்ணல. இந்த குழந்தை கெஞ்சறனால அந்த சேஜ் கீழே வராரு. அந்த சுவாமி சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், அந்த சேஜ் தான் விவேகானந்தர், அந்த குழந்தை தான் நான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த குழந்தை தான் குருவா இருக்காரு, அந்த சேஜ். ஸோ இவர் வந்து he had realized his absolute even before he took birth அப்படின்னு சுவாமி ராமகிருஷ்ணர் அதை வந்து சொல்றாரு. அது அப்போ அப்படி வந்த ஒரு சேஜுக்கு பரமஹம்சர் வந்து அவரை ஞாபகப்படுத்த வேண்டி இருந்துச்சு. உன்னோட இதுக்குதான் நீ வந்திருக்க, உன்னோட பொட்டென்ஷியல் இது. அதனாலதான் அப்பப்ப வந்து அவர் தொடுவாரு. தொடும்போதுதான் விவேகானந்தர் வந்து அந்த அத்வைத்தத்தை உணர்வாராம். அவர் வந்து ஒரு துவைத்தியாவும் ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா அக்னாஸ்டாவும் இருக்கிற பீரியட்ல எல்லாம் அவரை தொடும்போது அப்படியே ஒரு பல நாட்கள் வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பாராம். அப்போ அவங்க அம்மா எல்லாம் கூட ரொம்ப பயந்துருவாங்களாம், இவர் என்ன இறந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் வந்துருமா. அப்ப வந்து he is one among the சப்த ரிஷிஸ். ஆமாங்க, ரிஷிஸ் அந்த சப்த ரிஷி மண்டலம் தான் கடவுளுக்கும் மேல இருக்கிற மண்டலம் அப்படின்ட்டு இவங்க எழுதுறாங்க இந்த புத்தகத்துல. அந்த ஒரு இதுல இருந்து ஏன் சுவாமி விவேகானந்தர் வரணும், எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. அந்த டைம்ல நம்ம நாட்டோட சூழல் லேட் 1890ஸ்ல எப்படி இருந்துச்சு, ரொம்ப ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ், ஃபேனட்டிசம்னு கூட சொல்லலாம் அத. அந்த மாதிரி இருந்தனாலதான் சுவாமி விவேகானந்தர் வந்து நிறைய கேள்விகள் கேட்க வந்தாரு. த வெரி கொஸ்டின் ஆஃப் ரிலிஜன் எதுக்கு. அண்ட் சுவாமி கொடுத்த ஒரு இமேஜ் எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை படிச்சப்பவே, there are many roads which lead to the same mountain top. நீங்க ஒரு மலைக்கு போறதுக்கு எத்தனை பாதைகள்ல வேணா போகலாம், ஆனா எல்லாம் அதே அந்த இடத்துக்கு தான் போகும், அந்த மவுண்டன் டாப் அப்படிங்கிற ஒரு இமேஜ். நான் குழந்தைங்க கூட பேசும்போது கூட அடிக்கடி எல்லா ரிலிஜனும் அங்கதான் கொண்டு போகும். நீங்க பாத்தீங்கன்னா சுவாமி நம்ம பருத்தி போகும்போது கிறிஸ்துமஸ் சரி, ஒரு முஸ்லிம் பண்டிகை ஆகட்டும், பொங்கல் நம்மளோட தமிழ் பண்டிகை ஆகட்டும், எல்லாமே ஒரே மாதிரி அங்க கொண்டாடுறாங்க. அப்போ விவேகானந்தர் சொன்னதை சுவாமி வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தார். இன்னும் நடந்துட்டு இருக்கு அது புட்டபர்த்தியில. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். எத்தனையோ ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வரலாம், ஆனா அந்த சர்வ தர்ம பிரார்த்தனை உண்மையா உள்ள இருந்து வர்றது எங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ சுவாமி விவேகானந்தர் வந்து அந்த கேள்வி கேட்டு கேட்டுதான் மக்களை சிந்திக்க வச்சார். அவர் போயிட்டு அமெரிக்கால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு 30 வயசுல பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ்ல பேசும்போது எல்லாரும் எழுந்து கையை தட்டினாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு கேள்வி, எல்லாரும் பேசினாங்க மைக்க பிடிச்சு, இவரோட 2 வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் எழுந்தாங்கன்னா தட் வாஸ் த பவர் அண்ட் த இன்டென்ஷன் தட் ஹி ஹேட். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே வந்து அந்த இன்டென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அப்ப சுவாமியோட அந்த இன்டென்ஷன் உண்மையாவே அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ்ல ஹிந்துயிசமை பத்தி பேசணும்னு போனது அங்க அத்தனை பேத்தையும் எழுந்து நின்று கை தட்ட வச்சது. அங்க போறதுக்கு முந்தி அவர் என்ன சாதாரண கஷ்டமா பட்டாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இன்ஃபேக்ட் அவரை ஷிப்ல போகும்போது அவரை பார்த்து கிண்டல் பண்ணவங்க எல்லாம், இது என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கிண்டல் பண்ணவங்க உண்டு. அங்க போயிட்டு அந்த ஒரு ஃபோன் நம்பர் அந்த தொலைச்சிடுறாரு. ஸோ போயிட்டு அந்த குளிர்ல தங்குனது வெளியில, இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நமக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா கடவுள் வந்து கொஞ்சம் புளிஞ்சு எடுப்பார்.
ஒரு புழிஞ்சு எடுத்து நீ அப்போ நீ ரெடியா இருக்கியா, உண்மையாவே நீ என் மேல டிவோட்டடா இருக்கியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ திஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் எனக்கு சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில. அடுத்தது இன்னொரு இடம் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, அந்த குரு ஆல்வேஸ் லைக் டு பி டெஸ்டட் பை ஹிம் அப்படின்னது சுவாமி there was a time ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப நாட்கள்ல சுவாமி விவேகானந்தர் வந்து தன்னோட குருவை கொஞ்சம் இது என்ன இவர் இப்படி பண்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் டிவோட்டட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அதே இன்டிஃபரன்ஸ கொஞ்ச நாள் பரமஹம்சர் அவர்கிட்ட காமிக்கிறாரு. ஸோ அது என்னன்னா டு ஸ்ட்ரென்தன் ஹிஸ் பிலீஃப். அப்ப அவர் சொல்றாரு, இதுவும் நான் உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக தான் பண்ணினேன். I was only testing you to see if you would stay away when I did not show love and attention. Only one of your caliber could have put up with such neglect. Anyone else would have left me long ago, never to come again. அப்படிங்கிற பரமஹம்சர். அப்ப இது மாதிரி தான் நம்மள சுவாமி டெஸ்ட் பண்ணுவார் நிறைய நேரங்கள்ல. உண்மையாவே நீ டிவோட்டடா இருக்கியா, உண்மையாவே நீ சரண்டர்ல இருக்கியா. ஸோ நான் நிறைய விவேகானந்தரை இந்த தடவை படிக்கும்போது ஐ வாஸ் டிராயிங் பேரலல்ஸ். எப்படி வந்து சுவாமி டிவோட்டிஸ டெஸ்ட் பண்றாரு பல சூழல்ல. அடுத்தது சுவாமி விவேகானந்தர் ஷேப் பண்ணது 3 விஷயங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய இன்னேட் ஸ்பிரிச்சுவல் டெண்டன்சி. அவர் வந்து ஒரு சப்த ரிஷி, அது அவருக்குள்ள இருந்து வந்தது. இரண்டாவது வந்து அவரோட ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க அப்பா அம்மா 2 பேர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஏர்ன் பண்ணா கூட நிறைய வந்து சர்வீஸ்க்கு கொடுத்தாரு. அண்ட் டு ப்ரமோட் ஆர்ட், ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் கூட வாழ்ந்தாரு. நீங்கெல்லாம் இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரி விவேகானந்தருக்கு படிச்சிருப்பீங்க. ஐ திங்க் 1884 அவருக்கு 21 வயசு ஆகிற சமயத்துல அவர் காலேஜ் முடிக்கிறாரு. அவங்க அப்பா இறக்குறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியேங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப பிஸி ப்ராக்டிஸ்ல இருந்தாரு. அப்போ அவர் நிறைய டிராவல் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சாரு. நிறைய ஆஃபீஸ் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு மற்ற இடங்கள்ல. அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஓவர் ஹெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓவர் ஹெட்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப அதிகமாச்சு. இன்க்ளூடிங் அந்த காளி பிரசாத் அவருடைய சித்தப்பா, அவர் பெரியப்பா, அவர் வந்து இவரோட இதையும் சேர்த்து எடுத்து ஸ்குவாண்டர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பீரியட்ல அவங்களோட பெரிய ஆன்செஸ்டரல் ஹோமை விட்டுட்டு அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே அவங்க ஒரு சாதாரணமா வாழ வேண்டிய சூழல் வந்துச்சு. சுவாமி அப்பதான் படிச்சு முடிக்கிறார், 21 வயசு. அப்பவே அவரு பரமஹம்சர் கிட்ட அவரு போக ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ வந்து ஒரு பீரியட்ல பரமஹம்சர் சொல்றாரு, நீ வந்து காளி தேவிய பார்த்து ப்ரே பண்ணு அப்படிங்கிறாரு. இப்ப நம்மெல்லாம் இருந்தா சாதாரணமா நம்ம உடனே எனக்கு கடவுளே, எனக்கு நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலை கொடுங்க, எனக்கு பழையபடி எங்க அப்பா வச்சிருந்த மாதிரி பணம் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு அருள் புரிங்கன்னு கேட்போம். சுவாமி அங்க போய் உட்கார்றாரு. அத அங்க போயும் அவருக்கு வந்து கிவ் மீ டிவோஷன் டு தி அப்படின்னு தான் கேட்கிறாரே தவிர அவர் வந்து எனக்கு பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும்னு கேட்கல. ஸோ அங்க அவருடைய பர்சனாலிட்டி ரொம்ப ஆழமா நமக்கு தெரியுது. அவர் ஒரு வேர்ல்ட்லி சுகத்துக்காக, சம்சார சாகரத்தில் இருக்கிற இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ்க்காக அவர் வந்து வரல. ஹீ கேம் ஃபார் அ ஹையர் பர்பஸ். நம்மளெல்லாம் அப்லிஃப்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் இன்னும் வாழ்ந்துட்டே தான் இருக்காரு. ஆழமா கேள்வி கேட்கிற ஒரு குழந்தை மூலமாவும், ஒரு டிவோஷன் டு மாஸ்டர் அப்படி இருக்கிறவங்க மூலமாவும் இன்னும் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது சொன்னேன், அவருடைய ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க அப்பா, அவங்க அம்மா. அவங்க அம்மா ஷி வாஸ் டீப்லி ஸ்பிரிச்சுவல். இன்ஃபேக்ட் சுவாமி பிறக்கிறதுக்கு முந்தைய அவங்களுக்கு சிஸ்டர்ஸ் தானே இருந்தாங்க. எனக்கு ஒரு மகன் வேணும்னு அவங்க வந்து அவ்வளோ டிவோட்டடா சிவபெருமான் கிட்ட அவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவருக்கு பேரு விரேன் அப்படின்னு தான் வைப்பாங்க ஆரம்பத்துல. சின்ன பையனா இருந்தபோது சுவாமி அவ்வளோ ஒரு குறும்பா இருப்பாராம். அவங்க அம்மா வந்து உட்கார வச்சு அப்படியே தண்ணி ஊத்துவாங்களாம், சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு.
அப்ப அப்படியே அமைதியாவாராம். ஸோ அந்த ஒரு அப்ரிங்கிங் அவரோட தேங்க்யூ. ஸோ டைம் ஆயிடுச்சுங்களா? சாய்ராம். சிவரத்னர். ஓகேங்க. நான் எப்படியும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களை எல்லாம் பேச சொல்லலாம். ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர் என்னை விட நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இது நான் ஆஸ் ஐ செட் இந்த புக்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் 100 பேஜஸ்ல இருந்து என்ன பாதிச்ச சில விஷயங்கள் சொன்னேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவரோட டோட்டல் லைஃப் நம்ம சொல்லலாம். ஹி லிவ்ட் ஒன்லி ஃபார் 39 இயர்ஸ். ஆனா த லைஃப் தட் ஹி லிவ்ட் நம்மலாம் 39 தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பல நாள் அது நான் நினைச்சு பார்த்துக்குவேன். ஒரு 1% ஆஃப் சுவாமிஸ் லைஃப் இஃப் வி கேன் டேக் அஸ் இன்ஸ்பிரேஷன் இன் அவர் லைஃப் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்கெல்லாம் உங்களோட அனுபவத்துல விவேகானந்தர் உங்களோட பார்வையில கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கேமரா ஆன் பண்ணி கூட. சாய்ராம். சத்யசாயி லிட்ரேச்சர்ல சுவாமின்னு சொன்னா நம்ம பகவான் பாபாவை சொல்ற வழக்கம். அதே போல ராமகிருஷ்ண விவேகானந்தா இலக்கியத்துல சுவாமிஜின்னு சொன்னா அது விவேகானந்தரை மட்டும்தான். அந்த சுவாமிஜியுடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் திருப்பி கேட்கிற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிது. வித்யா பேசுனது அந்த டோன், அந்த பிச், அந்த ஸ்டைல் எல்லாமே இட் இஸ் வெரி மெடிடேட்டிவ். ஒரு ஆரவாரம் இல்லாத அமெரிக்கையான ஒரு பாணியில வித்யா பேசினாங்க. கேட்கறது ரொம்ப எதமா இருந்தது. சுகமானு சொல்ல முடியாது, எதமா இருந்தது. ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము. எத்தனை அவதாரங்கள் எல்லாம் இந்த பாரத தேசத்துல தோன்றியிருக்கிறார்கள். எத்தனை மகான்கள், இவர்களெல்லாம் நம்ம எத்தனை படிக்கிறதுக்கு இருக்குங்கிறதெல்லாம் வித்யா சொல்ல சொல்ல கேட்டோம். இன்னொரு விஷயம், அவங்க சும்மா கிரானலாஜிக்கலா சொல்லாம நிறைய இடத்துல பிக் அண்ட் சூஸ் பண்ணி நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம எல்லாருமே விவேகானந்தரை பற்றி நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு வித்யா ஹேண்டில் பண்ணது வந்து ஷி டுக் சீன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஏரியாஸ். நிறைய இடத்துல இருந்து எடுத்து அப்ராப்ரியேட் இடத்துல அதை சொருகி she gave us a wonderful experience. So I thank her, I appreciate her, I bless her. Sairam. சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம். டாக்டர் கோவிந்தராஜ் பேசுறேங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சாய்ராம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு நினைப்பிருக்கு நமக்கு தெரியல, நம்ம ஒரு இந்தியன் கல்ச்சர் ஸ்பிரிச்சுவாலிட்டி கோர்ஸ் ஒன்று நடத்தினோம். அப்ப நீங்க வந்து செங்குந்தராய் ஸ்கூல்ல பேசுனீங்க. நல்லா நினைவிருக்கிறது. அதை ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டீங்க. இவ்வளவு விரைவில் முடிப்பீங்க நான் நினைக்கல. உங்க பேச்ச இந்த நேரம் பேசுவீங்க அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இது எல்லாமே பகவான், நீங்க சொல்றது எல்லாமே பகவானுடைய வாழ்க்கை. இன்னைக்கு சொன்னீங்க சுவாமி கடவுள் டெஸ்ட் வைப்பார் அப்படின்னு. பகவான் அடிக்கடி குறிப்பிடுவார், டெஸ்ட் இஸ் மை டேஸ்ட் அப்படிம்பார். எப்படி செவத்துல ஆணி அடிச்சு அதை ஆட்டி பாக்குறோமோ அது போல என்று அடிக்கடி குறிப்பிடுவார். நீங்க குறிப்பிட்டீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் பலமுறை சொல்றார், அவருடைய பண கஷ்டத்தை தீர்க்க காளிகிட்ட வேண்ட சொல்றார். அங்க போய் அவரால் பக்தி, ஞானம், வைராக்கியம் மூன்றதான் கேட்க முடியுதே ஒழிய அங்க போய் வேற உலக தொடர்பான விஷயங்களை அவரால் கேட்க முடியல. ஏன்னா நமக்கு ஒரு உயர்ந்த விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழ் நிலைக்கு வர முடியல. இப்ப துருவன் வந்து எதுக்காக ப்ரே பண்ணா, அந்த ராஜி அப்பா மடியில் உட்காருன்னு ப்ரே பண்ண போனா, பட் கடைசியில அவருடைய இன்டென்ஷன் மாறிடுச்சு. அவர் கடவுளுடைய அருமையை தெரிஞ்சோன்னா எனக்கு அது வேண்டாம், உங்களுடைய முக்தி கொடுக்கணும், உங்களுடைய அருள் வேணுங்கிற நிலைமைக்கு போயிட்டான். நாம எல்லாரும் அப்படித்தான். பகவான் வந்து நம்மளோட என்ன உதாரணம் சொல்றாருன்னா, தேவைக்கு வந்து யசோதா வந்து கையில வெண்ணெய் வச்சுட்டு கிருஷ்ணரை கூப்பிடுவாங்களாம், பின்னால் தடி வச்சிருப்பாங்களாம், பண்ண பொறுப்புக்கு ஒரு அடி போடுவாங்களாம். அந்த மாதிரி சுவாமி நமக்கு வேணுங்கிறத முதல்ல கொடுக்குறாரு.
அப்புறம் கெட்டதுல வந்தோம்னா நமக்கு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. பட் இது எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான், அந்த டெஸ்ட் எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்திற்காகத்தான் என்பதை நாம உணர்ந்து கொண்டால் நாம நிச்சயமா இந்த ஆன்மீகத்துல முன்னேறலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு விஷயத்த சொன்னீங்க, அவங்க மதர் தலையில தண்ணி ஊத்துவாங்க அவர் குறும்பு பண்ணும் போதுன்னு. அப்ப என்ன சொல்லுவாங்களாம், நான் சிவபெருமான வேண்டினர் குழந்தையை அனுப்புங்கன்னு அவரோட தன்னுடைய பூத கணங்கள் ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லி அழுவாங்களாம். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம், ரொம்ப அழகா. வேற யாராவது கூட பேசலாங்க, உங்களோட அனுபவம், உங்களோட பார்வையில விவேகானந்தர் உங்களை பாதிச்ச விஷயங்கள். ஐயா சொன்ன மாதிரி பக்தி, ஞானம், வைராக்கியம். எனக்கு உங்களாட்டம் அழகான தமிழ்ல வரல. நீங்க டாக்டர் பேசும்போதோ பாலகிருஷ்ணன் சாய்ராம் பேசும்போதோ நான் ரொம்ப அனுபவிச்சு கேட்பேன் உங்களோட தமிழ. ஸோ வேற யாராவது கூட ஷேர் பண்ணலாங்க. லாஸ்ட் 10 minutes இருக்கு. இன்னைக்குதான் இந்த ஃபாரம்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ நீ டெஃபினட்டா எவ்ரி மந்த் இதை ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க எல்லாம் பேசுறது கேக்குறதுக்கு. அடுத்தது யாரு சாய்ராம், நீங்க யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணலாம். சாய்ராம், நான் ராஜேந்தர் பேசுறேன். சாய்ராம் சொல்லுங்க சாய்ராம். சாய்ராம், நமக்கு இந்த ஒரு ஸ்டோரி விவேகானந்தர் சொன்னதான்னு தெரியல. அதாவது ஆட்டு மந்தைக்குள்ளார ஒரு சிங்கம் குட்டி நுழைஞ்சிடும். அது சின்ன குட்டியா இருக்கும்போது அது ஆடு மாதிரியே மாறிடும். திருப்பி ஒரு சிங்கம் ரியலா பார்க்க, என்னது இந்த சிங்க குட்டியை ஆடு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு தண்ணியில காமிச்சு, நீ ஆடு கிடையாது சிங்கம் தான், நீ மறந்து ஏன் போயிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னது விவேகானந்தர் சொன்னாரு. என்னன்னு தெரியல. அது போல நம்ம இந்த விவேகானந்தர், இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணணும் போல் இருக்கு. நிறைய நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு இன்னும் கூட சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க இல்ல இந்த பேரலா கூட சொன்னீங்க, நம்ம இன்னும் கூட இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் சார். ஆமாங்க சார், ரொம்ப கரெக்ட். சுவாமியோட வாழ்க்கையில இன்னொரு கதை. அவர் ஒரு தடவை காசியில நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு அவரை துரத்தும். இவர் ஓடிட்டே இருப்பாரு. தூரத்துல இருந்து ஒரு சன்னியாசியோட வாய்ஸ் கேட்கும், ஸ்டாப், ஃபேஸ் தி ப்ரூட் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு வாய்ஸ். இவர் அப்படியே நின்னு திரும்பி அந்த குரங்க பாப்பாரு. அது அப்படியே திரும்பி ஓடிடும். நான் இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு சொல்லுவேன். அவங்க ரொம்ப பயந்து அப்படியே நம்ம சொல்லவே அந்த குழந்தையோட கண்ணுல அந்த உணர்வு வரும். சோ நான் அப்ப நினைப்பேன், நம்ம சுவாமியை நினைச்சிட்டே இருந்தோம்னாவே நம்ம வாயில சரியான வார்த்தைகள் நம்ம குழந்தைங்களுக்கு வரும். நம்ம செய்ய வேண்டியது அவரை நினைச்சு நம்ம யாரோ கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. சாய்ராம். சாய்ராம். சாய்ராம், கோமதி சாய்ராம். சாய்ராம், இது இந்த சுவாமி விவேகானந்தர் பத்தி 2004 நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு புக்கு படிக்கும் போது அது இப்ப கையில கிடைச்சது, அது ஷேர் பண்றேன். விவேகானந்த சுவாமிகள் பேரறிவிலே சங்கரர் போன்றும், காருண்யத்திலே புத்தர் போன்றும், பக்தியிலே நாரதர் போன்றும், பிரம்ம ஞானத்திலே சுகதேவர் போன்றும், சம்வாதத்திலே பிரகஸ்பதி போன்றும், கட்டழகிலே மன்மதன் போன்றும், வீரத்திலே அர்ஜுனன் போன்றும், வேத சாஸ்திர ஞானத்திலே வியாசர் போன்றும் அவதரித்தவர் ஆவார். தேங்க்யூ சார். ஓ, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இத குரூப்ல அனுப்புங்க. நீங்க அப்படியே அந்த நீங்க எழுதி வச்சிருக்கிறத போட்டோ எடுத்து. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சார், அனுப்புறேன். தேங்க்யூ. சாய்ராம், வேற யாராவது கணேசன். சார், ஒரு சின்ன டவுட்டு. இப்போ இந்த ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர் தானே துவக்கி ஆரம்பிச்சு வச்சாரு. அது இப்போ அவர் ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா இன்னும் நல்ல சிறப்பா எல்லாம் நல்ல காரியங்கள் நிறைய ராமகிருஷ்ண மிஷன் மூலமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், அவங்க என்ன காரணத்தினால இந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுது அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க. என்னோட கேக்குறீங்களா? ஆக்சுவலா சுவாமி ராமகிருஷ்ண மிஷனோட மெயின் இது அந்த அத்வைத்தத்தை கொடுக்கறது தாங்க. அண்ட் இன்னைக்கு அந்த மிஷன்ல தே கீப்
ஒர்க்கிங் தேர் ப்ரையாரிட்டிஸ். இப்ப பாருங்க நிறைய சின்ன கதைகள் குழந்தைங்களுக்காக வந்திருக்கு, கலர்ஃபுல் புக்ஸ். ஸோ அது நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல வந்து ரொம்ப ட்ரையா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸோட புக்ஸ் வந்திருக்கலாம். இப்போ நீங்க மிஷன் புக்ஸ் பாருங்க, இந்த புக் எக்ஸிபிஷன்ல போடும்போது கூட நிறைய இன்னைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் போய் வாங்குற மாதிரி கான்டெம்பரரியா அதை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அத்வைத்தாவை கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ரீஇன்வென்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெரி லோ காஸ்ட் புக்ஸ் நிறைய கொண்டு வராங்க. நான் ஒரு ₹6 புக் ஒன்று நான் அடிக்கடி எல்லாருக்கும் கொடுப்பேன், விவேகானந்தரை பத்தி. ஒரு 38 பேஜோ என்னமோ தான் இருக்குங்க. அவரோட லைஃப் லெஃப்ட் சைட்ல ஒரு இமேஜ் இருக்கும், ரைட் சைட்ல ஒரு ரைட்டிங் இருக்கும். நீங்க எல்லா காஸ்ட்லயுமே நீங்க புக்ஸ் அங்க பார்க்கலாம். ஸோ அந்த மிஷன், ராமகிருஷ்ணா மிஷனோட பர்பஸ் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி இன்னைக்கு வந்து, சாரி, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இன்னைக்கு மிஷன் நல்லா போயிட்டு இருக்கு. அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வேற யாராவது கூட உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம். சாய்ராம், பாலகிருஷ்ணன் சாய்ராம். இன்னொரு முக்கியமான காரணம் சாய்ராம், என்ன நோக்கத்துக்காக இது ஏற்படுத்தப்பட்டது? ஆனா கீதையில கூட சுவாமி அடிக்கடி சொல்லுவார், எல்லாமே யஜ்ஞமா இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது. அப்ப இது ஆரம்பிக்கப்பட்டது யாருக்காகவும் கிடையாது. சமஸ்தலோகா சுகினோ பவந்து, எல்லோரும் எங்கும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராமகிருஷ்ணருடைய அந்த அருட்சக்தி பின்னால் இருந்து இயங்கிட்டு இருக்கு. கணபதி ஒரு புக் எழுதினார், அறிவுக்கடலே அருட்சுடரே அப்படின்னு. அது விவேகானந்தரை பத்தியும் கல்கியில் எழுதினது. He wrote both about விவேகானந்தா அண்ட் ராமகிருஷ்ணன். இந்த 2 மகான்களுடைய அருட்பெரும் சக்தி வந்து இந்த இயக்கத்துக்கு பின்னால் இருக்கு. எப்படி பகவானுடைய அருள் வந்து சாய் நிறுவனத்துக்கு பின்னால் இருக்கோ, அதே மாதிரி விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய அந்த பேரருளானது இதுக்கு பின்னால் இருக்கு. அதுதான் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம். சாய்ராம். சாரம், தேங்க்யூ சாரம். இன்னும் நிறைய அவருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தெரியாததெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஃபுல்லா அது படிக்கல, அதனால எல்லாம் திருப்பி திருப்பி சொல்றதுதான் நம்ம இன்னும் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் புதுசா ஏதாவது குறிப்பிடும்படியா ஏதாவது இருந்தா, நமக்கு தெரியாத எதா இருந்தா சொல்லுங்க சார். வித்யா ஒரு ரிக்வஸ்ட்மா. சாய்ராம், சொல்லுங்க சாய்ராம். விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட நீ கடவுளை பார்த்திருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா? அந்த காட்சியை கொஞ்சம் உன்னுடைய பாணியில கொஞ்சம் சொல்லுமா, அதை கேட்கலாம். ஓகேங்க. ஸோ அவரோட ப்ரொஃபஸர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட பொய்ட்ரி படிக்கும்போது அந்த டிரான்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாரு. அதுக்கப்புறமே இவருக்கு வந்து நான் அந்த டிரான்ஸ் ராமகிருஷ்ணருக்கு தான் வரும்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்ப யார் அவர்னு தேடுறதுக்கு ஒரு பக்கம். இன்னொன்னு, பிரம்மோ சமாஜ்லயும் அவர் நிறைய பேத்துக்கிட்ட போய் கேட்பாரு, ஹாவ் யூ சீன் காட், ஹாவ் யூ சீன் காட்னு. அப்போ விவேகானந்தர் சொல்றாரு, யாருமே எனக்கு கண்ணை பார்த்து எஸ் அப்படிங்கிற பதில் சொல்லல. ஆனா சுவாமி பரமஹம்சர் கிட்ட நான் போய் இதே கேள்வி கேட்டேன், ஹாவ் யூ சீன் காட்னு. அப்ப அவர் அப்படியே டைரக்டா என் கண்ணுக்குள்ள பார்த்து, எஸ், ஐ see him more clearly than I see you அப்படிங்கிறாரு. நான் ஆங்கிலத்துல சொல்றேன், நீங்க வந்து நான் உன்னைய பாக்குறத விட நான் கடவுளை இன்னும் கிளியரா பாக்குறேன். சோ நான் அந்த இடத்துல நான் எப்படி நினைச்சேன்னா, அவர் வார்த்தையை மட்டும் சுவாமி பார்க்கல, அந்த உணர்வை பாக்குறாரு. அப்போ ராமகிருஷ்ணர் கண்டிப்பா கடவுளை பார்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த இடத்துல அவர் எத்தனையோ பேர், நிறைய லேர்னட் பீப்புள் பிரம்மோ சமாஜ்ல போய் கேட்கிறாருங்க அவங்க கிட்ட, அவரோட ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கேட்கிறாரு. யாருமே ஒரு டைரக்டா ஆன்சர் கொடுக்காத இடத்துல பரமஹம்சர் இந்த ஆன்சர் கொடுக்கறது வந்து அதுதான் அவரை வந்து அவர்கிட்ட ஒரு சரண்டர்ல கொண்டு வந்துச்சுங்க. தேங்க்யூ வித்யா. தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், தேங்க்யூ ஸோ மச். நம்ம
இன்னும் நிறைய கூட தெரிஞ்சுக்கலாம் சைராம் விவேகானந்தர் பற்றி. இன்னைக்கு வந்து ஸ்ரீமதி வித்யா செந்தில் அவர்கள் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி நமக்கு காட்டினாங்க அப்படின்னு எனக்கு பட்டுது சைராம். நம்ம நிகழ்ச்சியோட இந்த வாசகர் வட்டத்தோட நிறைவு பகுதிக்கு வந்திருந்தா கூட நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன தொகுப்பாக சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு அவங்க பேசின ஒரு மெத்தட் வந்து ஒரு நல்ல பெரிய படத்தை நமக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெய்லரில் காட்டின மாதிரி இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் வாழ்க்கையில் வந்து அவர் என்ன கஷ்டப்பட்டார், அவர் எத்தனை இடங்களுக்கு வந்து இறைவனை தேடி போனார், எந்த நிலைமையிலேருந்து எந்த நிலைக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அத்வைத்த நிலைக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத வந்து ஒரு மேலோட்டமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இன்னைக்கு அவங்க தூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். மேற்கொண்டு அவங்க கொடுத்த அந்த புத்தகமாகட்டும், இன்னும் பல புத்தகங்களை நம்ம கண்டிப்பாக படித்து விவேகானந்தரை பற்றியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சுவாமிகிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் சார். தொடர்ந்து நமக்கு இன்னொரு வாய்ப்பில் மறுபடியும் நம்ம விவேகானந்தரை பற்றி இன்னொரு தடவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நம்ம சீனியர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் இன்னொரு டீட்டெயில்டாகவோ இல்லை அதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு அஜெண்டா போட்டு எந்தெந்த டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு அடுத்த வாசகர் வட்டத்தில் நம்ம அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். மேலும் சுவாமியோட அனுகிரகத்தோட அடுத்த மாதமும் நமது வாசகர் வட்டம் தொடர்ந்து நடைபெறும். அந்த சைரம் அடுத்த மாதம் நம்ம ஷிரடி பாபா கோவில் ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, சிவனேசன், அவர் வந்து பர்த்தி சாயி ஷிரடி சாயிங்கிற தலைப்புல பேச இருக்கார். சிவனேசன் அவர்கள் பர்த்தி சாயி ஷிரடி சாயி என்ற தலைப்புல நம்ம கூட பேச இருக்கார். எல்லாரும் இதே மாதிரி கலந்துக்கணும். சாயிராம். சாய்ராம். வித்யா சாய்ராம். நன்றிகள். மிக்க நன்றி. தேங்க்யூ சைராம். நம்ம அடுத்த மாதத்துக்கான தேதி விவரங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியப்படுத்துகிறோம் சார். தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீமதி வித்யா செந்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த வாசகர் வட்டத்தை லீட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு. இன்றைய வாசகர் வட்டம் சமஸ்த லோகா சுகினோ பவந்து மற்றும் சாந்தி மந்திரத்துடன் நிறைவேறும். ஜெய் சாய்ராம். समस्त लोकाः सुखिनो भवन्तु, समस्त लोकाः सुखिनो भवन्तु, समस्त लोकाः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।